السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான பேச்சுகளை பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவது சகோதரர்களே அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட இரக்கம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் வாழ்ந்த சஹாபாக்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை, கூட இருந்த சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை நானும் நீங்களும் கண்ணால் கூட கண்டிருக்க மாட்டோம். இன்றைக்கு தலைப்பு என்னண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எளிமையான வாழ்க்கை. சகோதரர்களே, சொல்ற நானும் தான், கேட்கிற நீங்களும் தான், வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டோம். ஒரு நாள் கூட வாழ்ந்திருக்க மாட்டோம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும்போது பெரும் தலைவராக வாழ்ந்தார். ஒரு கோத்திரத்தினுடைய தலைவராக வாழ்ந்தார். ஒரு சமூகத்தினுடைய தலைவராக வாழ்ந்தார். ஒரு மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊரினுடைய நீதிபதியாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமார்களுக்குரிய கணவராக இருந்தார்கள். பல பிள்ளைகளுக்குரிய தகப்பனாக இருந்தார்கள். எந்த ரீதியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வைத்து நாம் பார்ப்போம் என்றால் நபியுடைய வாழ்க்கையில் எனக்கும் உங்களுக்கும் முன்மாதிரி இருக்கிறது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எளிமையான வாழ்க்கையை ஒரே ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளும் 63 வருட வாழ்க்கையில் ஒரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் களியாட்டம் இன்பம் இதுவல்ல சகோதரர்களே, ஒரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருட வாழ்க்கையில் நாம் உழைப்பதும் நாம் சம்பாதிப்பதும் நன்றாக சாப்பிட வேண்டும், நிம்மதியாக சாப்பிட வேண்டும், மனைவி மக்கள் நன்றாக புசிக்க வேண்டும், இதற்காகத்தானே உழைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 63 வருட வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சகோதரர்களே மா ஷபிஅ ஆலு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் தஆமின் ஸலாஸத அய்யாம்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், 3 நாள் தொடர்ச்சியாக வயிறு நிரம்ப உண்ட சரித்திரமே கிடையாது. இது நபிக்கு மட்டுமல்ல சகோதரர்களே, ஆலு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்திற்கு 3 நாள் வயிறு நிரம்ப உண்டதே கிடையாது. ஏன் அல்லாஹ் சொத்தை கொடுக்காமலா இருந்தான்? செல்வத்தை கொடுக்காமலா இருந்தான்? யாரை திருமணம் முடித்தார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? செல்வ சீமாட்டி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. செல்வ சீமாட்டி. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் பொம்பளை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு சஃபா மலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் இல்லாததை போன்று இன்றைக்கு கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கிறீர்களே, என்ன யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னார்கள் சகோதரர்களே? ஜிப்ரீலே, இந்த முஹம்மதுடைய வீட்டில் 3 நாட்களாக கறி சமைப்பதற்கு, ஆணம் சமைப்பதற்கு கறியும் கிடைக்கவில்லை, ரொட்டி சுடுவதற்கு மாவும் இல்லை. யார் சகோதரர்களே? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்களா? அன்னை ஹதீஜா செல்வ சீமாட்டி இல்லையா நீங்கள் திருமணம் முடித்தீர்கள்? என்ன நடந்தது யா ரசூலல்லாஹ்? அன்ஃபகத்ஹா ஃபீ ஸபீலில்லாஹ். உலகம் வந்தது, அல்லாஹ் கொடுத்தான். தன்னுடைய இன்பத்திற்காக, தன்னுடைய சுகத்திற்காக அந்த உலகத்தை பயன்படுத்தவில்லை. அன்ஃபகத்ஹா ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில முழுதையும் செலவழித்து விட்டார். இதுதான் சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எளிமையான வாழ்க்கை இதுதான். மதீனாவில் செய்தி பரவுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை தலாக் சொல்லிவிட்டார்கள் என்பதா செய்தி பரவுகிறது. சஹாபாக்கள் மஸ்ஜிதில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள், மனைவிமார்கள் வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். புகாரியில் வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். வந்து என்ன நிலைப்பாடு என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை எல்லாம் தலாக் சொல்லி விட்டார்களாம். அழுதவர்களுடன் சேர்ந்து அழுகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. போனார். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி அவருடைய மகளிடத்தில் போனார். ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன செய்து விட்டீர்? உன்னிடம் சொல்லி அல்லவா அனுப்பினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் ஒழுக்கமாகவும் மரியாதையும் நடக்கும்படி சொல்லி அல்லவா அனுப்பினேன், என்ன செய்தீர்? வந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறைக்கு போனார். சகோதரர்களே, புகாரியில் வார செய்தியை சொல்கிறேன். அறைக்கு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கண்டவுடன் தான் அணிந்திருந்த வேஷ்டியை சரிப்படுத்திவிட்டு எழும்பி இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி இருக்கும்போது அந்த புனிதமான மேனியில் இடுப்பு பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி அந்த பாயினுடைய அடையாளம் பதிந்திருந்தது. சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்துவிட்டு வீடெல்லாம் சுத்தி பார்க்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ரூமை சுத்தி பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன இருக்கிறது? சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வீட்டில் இருந்தது ஒரு சா, கிட்டத்தட்ட ஒரு சா கோதுமை தான் வீட்டில் இருந்தது. அந்த ரூமில் ஒரு பதனிடப்பட்ட ஒரு தோல் துண்டு தொங்க வைக்கப்பட்டிருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அழுது விட்டார். மாயுபுகீக இப்னுல் கத்தாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்டார்கள், ஏ உமரே, இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, எதற்காக அழுகிறாய்? எதற்காக அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து சொன்னார், எப்படி அழாமல் இருக்க முடியும் யா ரசூலல்லாஹ்? எப்படி அழாமல் இருக்க முடியும்? இன்று நாம் பார்த்தால் சகோதரர்களே, உலகம் கிடைத்து விட்டால், பட்டம் பதவிகள் கிடைத்து விட்டால், ஏழையாக இருந்தவரும் பணக்காரராக ஆகிறார்.
ஒரு பதவிக்கு வந்து விட்டால் வரும்போது ஏழையாக இருந்தார், வந்து பதவியை கொடுக்கும் போது பணக்காரராக ஆகிட்டு போறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார், எப்படி யா ரசூலல்லாஹ் அலாமல் இருக்க முடியும்? ஒரு ஊரினுடைய தலைவர் நீங்கள், ஒரு சமூகத்தினுடைய தலைவர் நீங்கள், உங்களுடைய நிலைமையா யா ரசூலல்லாஹ்? இது உங்களுடைய நிலைமையா? கிஸ்ரா கைசர் ரோம் பாரசீக மன்னர்கள் எல்லாம் கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்கள், துன்யாவை நோக்கமாக ஆக்குவவர்கள். எவ்வளோ இன்பங்களிலும் நதிகளிலும் எவ்வளோ சுவண்டிகளிலும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்காக வாழ்பவர் நீங்கள், அல்லாஹுடைய நேசர் நீங்கள், உங்களுடைய நிலையா யா ரசூலல்லாஹ்? சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா சகோதரர்? என்ன பதில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அமா தர்லா இப்னுல் ஹத்தாப், ஏ ஹத்தாபுடைய மகனே, நீங்கள் பொருந்து கொள்ள மாட்டீர்களா? அன் தகூன லனல் ஆஹிரா வலஹுமுத் துன்யா. உங்களுக்கு தெரியாதா உமர், எங்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆகிரத்தை, இன்பங்களுக்காக சுவண்டிகளுக்காக ஆகிரத்தை வைத்திருக்கிறான். அதோ அவர்களுக்கு ஆகிரத்தில் ஒன்றுமே கிடையாதே உமர், உலகத்தை தானே அவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் இன்பம் அனுபவிப்பதற்காக. நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா உமர்? ஆகிரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தருவதை நீங்கள் பொருந்தி கொள்ளவில்லையா? பலா, ஏன் யா ரசூலுல்லாஹ், நான் பொருந்தி கொண்டேன். இருந்தும் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த நிலையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அழுகை வந்தது. நாங்க இன்றைக்கு ஸ்பின் பெட் தேர்வோம், ஸ்பின் பெட் 50-60 தப்பில்லை சகோதரர்களே, குற்றம் சொல்ல வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஸ்பிங் பெட் ரூம், இடுப்பு வலிக்குது, முதுகு நோகுது, ஸ்பிங் பெட்ல படுத்தா ரிலாக்ஸா படுக்கையிலும் அழகா தூங்கிலும். இதுதான் நாங்க பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பை பற்றி சொல்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பு கான ஃபிராஷு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அதமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பு ஈச்சம் நார்களால் செய்யப்பட்ட விருப்பாக இருந்தது. அந்த ஈச்சம் நார்களை அடைத்திருந்தது. வஹஷ்வுஹு மின் லீஃபின், இலைகளை கொண்டு அடைக்கப்பட்ட ஈச்சம் நாரினால் செய்யப்பட்ட விருப்பு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெட் சகோதரர்களே. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெட். பெரிய மாடி வீட்டில் வாழ்ந்தார்கள். எங்கட வீட்டில், எங்கட ஊர்கள்ல வீடுகளை பார்ப்போம் சகோதரர்களே, அநியாயத்துக்கு வீடு கட்டோம், பெருமைக்கும் பேருக்கும் புகழுக்கும் கட்டோம். தேவைக்கு கட்டினால் ஒரு விடயம், இவர் 2 மாடியா, நான் அடிக்கிறேன் பாரு 3 மாடி. அநியாயத்துக்கும் பேருக்கும் பெருமைக்கும் பணக்காரன் என்று சொல்லணும், நல்ல என்ஜினியர் மாப்பிள்ளை எடுக்கணும், டாக்டர் மாப்பிள்ளை எடுக்கணும், அடிக்கிறார் 4 மாடி, 4வது மாடியில வாழ்றது ஜின். இதாண்டு இன்றைக்கு அதிகமான வீட்டுல ஹாலாத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு எத்தனை மாடி சகோதரர்களே, எத்தனை மாடி? ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ், சய்யிது தாபிஈன், தாபிஈன்களுடைய தலைவர் அவர், ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ். அவர் சொல்கிறார், 11 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டடியில் நின்று எனது கையை உயர்த்தினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டினுடைய முகடு எனது கைக்கு தட்டியது. எத்தனை வயசு சகோதரர்களே? 11 வயசு புள்ள. 11 வயசு புள்ள சொல்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் இருந்து கொண்டு எனது கையை உயர்த்தினேன், வீட்டினுடைய முகடு எனது கையில் தட்டியது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தொழுகைக்காக எழுவார்கள். எழுந்து சுஜூத் செய்யும் போது ரமஸனி, என்னுடைய காலில் ஒரு குத்துவார்கள்.
என்னுடைய 2 காலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கிப்லாவுக்கு நேராக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்யும் போது எனது காலுக்கு ஒரு குத்து குத்துவார்கள், நான் காலை மடித்துக் கொள்வேன். இதுதான் வீடு சகோதரர்களே, இதுதான் வீடு. யாருடைய வீடு? உலக தலைவருடைய வீடு. ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழியாக அனுப்பப்பட்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடு அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீடே அப்படி இருக்கும் என்றால் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் வாழ்ந்த மனைவிமார்களுடைய ஹாலாத் என்னவாக இருக்கும்? கடைசி நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்தில் கடைசி நேரம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதாவது கொடுப்போம் என்று ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டிலும் தேடி பார்த்தோம், ஒவ்வொரு மனைவிமாருடைய வீட்டிற்கும் பார்த்தோம். ஏதாவது கடைசி நேரம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுப்பதற்கு ஏதாவது இருக்குமா தேடி பார்த்தோம், ஒன்றுமே இருக்கவில்லை. ஒரு எண்ணெய் போத்தலினுடைய அடியில் ஒட்டியிருக்கக்கூடிய நெய் போத்தலை உயர்த்தி பிடித்தால் கீழே டொட்டுழக்கூடிய அவ்வளவு நெய் தான் வீட்டில் இருந்தது. இதெல்லாம் கற்பனை கதை அல்ல சகோதரர்களே, இதெல்லாம் கற்பனை கதை அல்ல. இதெல்லாம் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட கதைகள், பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்று எமக்கு முன்மாதிரிக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் துனியாவை சம்பாதிக்க முடியாமலா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வியாபார திறமை கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தொழில் செய்த தகமை கிடையாது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியாபார தகமையை பார்த்துத்தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 25 வயதுக்கு முதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 12வது வயதிலிருந்து தொழிலை பாரம் கொடுக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஏன்? வியாபார தகமை தெரிந்து, உழைக்க தெரியாமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்துக் கொண்டு செல்லும் போது புகாரியில் வருகிறது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவை அழைத்துக் கொண்டு உஹது மலையடியில் போனார்கள். உஹது மலையடியில் போய்த்து அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடித்து, ஏ அபூதரே, நீங்க நினைக்கிறீங்களா இந்த முஹது மலையளவு எனக்கு தங்கம் வாரது சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹது மலையளவு தங்கம் வருவது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? நானும் நீங்களும் எப்படி ஆசைப்படுவோம்? உஹது மலை அல்ல, ஒரு பிஸ்கட் கட்டி கிடைத்தாலே போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உஹது மலையளவு தங்கம் வருவது எனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறீங்களா? எனக்கு சந்தோஷம் கிடையாது அபூதரே. எந்த அளவுக்கு என்றால், உஹது மலையளவுக்கு தங்கம் தான் எனக்கு வந்து 3 நாட்கள் அந்த தங்கமெல்லாம் கொடுத்து முடிந்து 3 நாட்கள் என்னுடைய வீட்டில் 1 தீனார் இருக்கிறது மீதமாக. உஹது மலையளவு செலவழித்து விட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டேன். ஒரே 1 தீனார், ஒரே 1 ரூபாய் காசு எனது வீட்டில் இருக்குது, 3 நாளாக இருக்குது. இது கூட எனக்கு விருப்பம் இல்லை அபூதர்ன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே 1 தீனார் இருப்பது கூட எனக்கு விருப்பம் இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் பாதையில கொடுக்கணும். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா. யா அல்லாஹ், உலகத்தில் சொத்து செல்வங்களை சேர்த்து பெரும் மாடா மாளிகையில் கட்டி பெரும் சந்தோஷம் இன்பகரமான வாழ்க்கை உலகத்தில் வாழ விரும்பல யா அல்லாஹ். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, ஒரு ஏழையாக ஒரு மிஸ்கீனாக உலகத்தில் வாழ வச்சிடியா அல்லாஹ். வ அமித்னி மிஸ்கீனா, மௌத்தாகும் போது
மௌத்தாகும் போது வாரிசுக்காரர்களுக்கு வராசத்து சொத்து கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சுட்டு போகணும். என்ற பிள்ளட பேர்ல 4 மாடி வீடு இருக்குது. இங்க வீடு, கொழும்புல வீடு, அங்க வீடு, இங்க வீடு, நான் சேர்த்து வச்சுட்டு போறேன். இதுவல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது. வமித்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்ன ஒரு மிஸ்கீனாக மௌத்தாக்கிடு. வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன். இதுதான் தேவை யா அல்லாஹ். நாளை கியாமத்துல என்ன மிஸ்கீன்களோட எழுப்பிடு யா அல்லாஹ். என்ன மிஸ்கீன்களோட எழுப்பிடு யா அல்லாஹ். இதுதான் தேவை யா அல்லாஹ். சகோதரர்களே, இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம், துன்பங்கள் எல்லாம், சிரமங்கள் எல்லாம் லேசாக போனது. பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தானி அத்ரிப் உனுக ஹாதல் முனாஃபிக், விடுங்க யா ரசூலல்லாஹ், இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை நான் கொய்கிறேன், விடுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே பொறுமையாக இருங்கள், உமரே பொறுமையாக இருங்கள். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் இந்த இடத்தில் இல்லை என்றால் இவருடைய தலையை கொய்திருப்பேன். உமரே, இப்படி நீங்கள் பேசக்கூடாது. கடன் வாங்கினால் நீங்கள் சொல்லணும், எனக்கு கடன் வாங்கினால் கடனை உரிய நேரத்தில் நல்ல முறையில் கொடுக்கணும் என்று சொல்லணும். கடனை கொடுத்தவருக்கு சொல்லணும், கடன் கொடுத்துட்டீங்கடா நல்ல முறையில பண்பான முறையில தான் நீங்க கடனை கேட்கணும் என்று சொல்லணும். உமர், நீங்க அவரை அதட்டியதால இன்னும் ஒரு 20 கிலோ ஈச்சம்பழத்தை எக்ஸ்ட்ராவா கொடுத்துருங்க உமர். ஏன் சகோதரர்களே, உலகத்தினுடைய பெருமதி விளங்கவில்லை, ஆகிரத்து தான் பெருமதியாக விளங்கியது. ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கையாக விளங்கியது. அதைத்தானே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதைத்தானே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டிருக்கிறீங்க உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று, உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று நினைக்கிறீங்களா? வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. உலக வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, ஆகிரத்தில் இருக்கிறது. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் சிறந்த வாழ்க்கை. மா வத்தஅக ரப்புக வமா கலா. உங்களுடைய அல்லாஹ் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டான் நபியே. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. உலகத்தில் எவ்வளவுதான் நான் தந்தாலும் அதைவிட சிறந்தது இருக்கிறது ஆகிரத்தில் உங்களுக்காக. ஆகிரத்தை மையமாக வைத்து வாழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகிரத்தை மையமாக வைத்து வாழ்ந்தார்கள். அதனால் உலகத்தில் நாங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமையானால் மஞ்சச்சோறு வேண்டும், பிரியாணி வேண்டும், ஒரு பொரியல் இருக்கணும், ஒரு பொரியல் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் மா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ما رأى رسول الله صلى الله عليه وسلم لحما مشويا. صلى الله عليه وسلم பொரிச்ச இறைச்சை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, பொரித்ததை வாழ்க்கையில் கண்டதே கிடையாது. தப்பில்லை சகோதரர்களே. ஏன் சொல்கிறோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் என்னுடைய உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஆக குறைந்தது முடியுமான சுன்னத்துகளை வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். உலகத்தில் வாழும்போது துன்யாவை நோக்கமாக வாழாதவர், எமக்காக உயிர் கொடுக்க துணிஞ்சவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஅல்லக பாகிஉன் நஃப்ஸக். ஏ நபியே, நீங்க உங்களை அழிச்சு கொள்ள போறீங்களா? உங்களை நீங்க அழிச்சு கொள்ள போறீங்களா? இந்த மக்கள் எல்லாம் முஃமினாக ஆக மாட்டார்கள், ஈமான் கொள்ள மாட்டார்கள், சொர்க்கத்துக்கு போக மாட்டார்களா என்ற பேராசையில் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்ள போகிறீர்களா நபியே? யார் கேட்டது? அல்லாஹ் கேட்டது, அல்லாஹ் கேட்டது. சகோதரர்களே,
ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்த கவலை சாப்பாட்டை பற்றிய கவலையோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்த கவலை ஒழுங்கான தூக்கத்தை பற்றிய கவலையோ, விரிப்பை பற்றிய கவலையோ, வீட்டினுடைய விசாலத்தன்மை பற்றிய கவலையோ இதுவல்ல சகோதரர்களே. துனியாவை பற்றிய கவலையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்ததெல்லாம் நான் உயிருடன் இருக்கும்போது, என்னுடைய உம்மத்தில் ஒருவர் கொடிய நரகத்துக்கு போய்விடக்கூடாது. இன்றைக்கு ஓதினாங்களா இல்லையா? தொழுகையில் என்ன ஓதினாங்க? சூரத்துல் ஹாக்கா ஓதினாங்க. சூரத்துல் ஹாக்கா என்ன சொல்லுது சகோதரர்களே? நரகத்துடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுது, நரகத்துடைய சாப்பாடை பற்றி சொல்லுது, நரகத்துக்கு போறதுக்கு முன்னால மஹ்ஷருடைய மைதானத்தில் அவருடைய கட்டம் எப்படி இருக்கும், அமால் பட்டோலை கொடுக்கப்படக்கூடிய நேரம் எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லக்கூடிய சூரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் விரும்பினார்கள், கொடிய நரகத்திற்கு என்னுடைய உம்மத்தில் யாரும் சென்று விடக்கூடாது. நான் தடுத்துக் கொண்டிருக்கிறேன். நெருப்பை நோக்கி ஈசல்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர் கையால் தடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கையை தாண்டியும் சில ஈசல்கள் நெருப்பில் விழுந்து விடுகிறது. அதே போன்றுதான் நான் உங்களை நரகத்தை விட்டும் தடுத்துக் கொண்டிருக்கிறேன். அதை தாண்டியும் சிலர்கள் நரகத்திற்குள் விழுகிறீர்கள். யஹூதியுடைய ஜனாசா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இது முஸ்லிமுடைய ஜனாசா இல்ல யா ரசூலல்லாஹ், ஒரு யஹூதியுடைய ஜனாசா, அந்நியனுடைய ஜனாசா, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யறவண்ட ஜனாசா யா ரசூலல்லாஹ், ஊரை விட்டு விரட்டியவண்ட ஜனாசா யா ரசூலல்லாஹ். இல்ல, யஹூதி என்றாலும் அவரும் ஒரு மனிதர் தான், அவரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நான் இருக்கும் போது நரகத்துக்கு போறாரு, இதனாலதான் அழுக வருதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எளிமையான வாழ்க்கை பற்றி பேச போனால் இன்னும் பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போன்று உலகத்தில் எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதரை நாம் பார்த்திருக்கவும் மாட்டோம். இதற்கு பின்னால் அப்படியான ஒருவரை கொண்டு வரவும் முடியாது. இதற்கு பின்னால் அப்படியான ஒருவரை கொண்டு வரவும் முடியாது. அப்படி எங்களால் வாழவும் முடியாது. எளிமையான வாழ்க்கை என்றா ஒன்றுமே இல்லாம விட்டுட்டு போறதல்ல சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுத்த உடுப்பு, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சில நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் செய்வார்கள். அவர்கள் உடுத்த உடுப்பினுடைய வெளிப்பாடு எப்படி தெரியுமா? சுஜூதில் இருக்கும்போது பின்னால் இருப்பவர்களுக்கு நபியுடைய அக்குள் பகுதி எங்களுக்கு விளங்கும். ஜுப்பா போட்ட விளங்குமா? உடுப்பு எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் போர்வையை விரிக்கக்கூடிய விருப்பை முதுகில் ஆடையாக போட்டு கொண்டு வருவார்கள். ஒரு துண்டை ஒரு சைடுக்கு போடுவார்கள், மறு துண்டை இன்னொரு சைடுக்கு தோல் போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்திருக்கிறார். சிறிய துண்டாக இருந்தால் கீழே இன்னும் ஒரு வேஷ்டியை கட்டிக் கொள்வார்கள். ஏன் சகோதரர்களே, இதெல்லாம் எளிமையான வாழ்க்கை. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து போடாமல் இருக்கவில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பவில்லை சகோதரர்களே. ஆடையில் கூட விரும்பவில்லை, சாப்பாட்டில் கூட விரும்பவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் கூட விரும்பவில்லை. விரும்பியதெல்லாம் ஆகிரத்தை தான், விரும்பியதெல்லாம் சொர்க்கத்தை தான், விரும்பியதெல்லாம் நான் மட்டுமல்ல எனது சமூகமும் என்னுடன் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். எனவே சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் எங்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பின் என்ன தெரியுமா? வெறுமனே நாங்கள் கொண்டாடுவது, வெறுமனே நாங்கள் விழாக்கோலம் பூண்டுவது இதுவல்ல சகோதரர்களே. ரபியுல் மாதம் சொல்லக்கூடிய பாடம், ரோடெல்லாம் லைட் கட்டினா இதுவல்ல ரபியுல் அவ்வல் மாதம் சொல்லக்கூடிய பாடம். ரபியுல் அவ்வல் சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை உள்ளத்தால் எடு.
வாயால் அல்ல, செயலால் அல்ல, உள்ளத்திற்கு இறக்கு, நபியுடைய சுன்னாவை பின்பற்று. அதனால அல்லாஹ் சொல்லக்கூடிய புத்திமதி என்ன தெரியுமா? இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்க எல்லோரும் நினைக்கிறீங்களா அல்லாஹ் உங்களை விரும்பணும், அல்லாஹ் உங்களை நேசிக்கணும், அல்லாஹ்வோட அன்பு கிடைக்கணும் என்று நீங்க எல்லாம் விரும்புறீங்களா? நபியே நீங்க சொல்லுங்க, ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ், உங்களை பின்பற்ற சொல்லுங்க நபியே, உங்களோட சுன்னாக்கள் எடுத்து நடக்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கையாக ஆக்க சொல்லுங்க, அல்லாஹ் நேசிப்பான். எனவே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மரணித்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் எங்களுக்கு சொல்லக்கூடிய பாடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை உண்மையாக உள்ளத்தில் எடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை உண்மையாக உள்ளத்தில் உறுதியாக எடுப்போம். நபியுடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்பற்றுவோம். நபியுடைய சுன்னத்துகளில் ஆக உயர்ந்த சுன்னத்து தான், ஒரு முஸ்லிம் கூட, ஒரு காஃபிர் கூட நான் இருக்கும்போது நரகத்துக்கு சென்று விடக் கூடாதே என்ற கவலை. சகோதரர்களே, முத்தவாசில் அஹ்ஸான், எந்த நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடே இருப்பாங்க. என்ன கவலை? துன்யா இல்லை என்ற கவலையா? சொத்து செல்வம் இல்லை என்ற கவலையா? இல்லை சகோதரர்களே, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் என்ற கவலை. அந்த கவலை எங்கட உள்ளத்துல நாங்க இறக்கணும். அந்த கவலையின் பேர்ல தான் இன்றைக்கு முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உழைப்பு தான் இந்த தாவத் தப்லீகுடைய உழைப்பு. சகோதரர்களே, இந்த தாவத் தப்லீகுடைய உழைப்பு முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உழைப்பு. கிட்டத்தட்ட